ஹாய் மக்களே, நான் மீனாட்சி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி வாஷ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோவில் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கையில் நல்லா மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு மாதிரி இந்த குழகுழன்னு தொளி மாதிரி ஒன்று வரும் குழகுழன்னு, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு ஒரு 3-4 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஒரு 3-4 தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிங்க. நல்லா அந்த நீச்சல் வாடை போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஒரு லெமனை எடுத்து அதில் 1/2 லெமன் இதில் பிரிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஒரு அழுக்கு மாதிரி வரும் அந்த சிக்கன்லேருந்து, அதை எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுருணும். நான் வந்து கீழெல்லாம் போட்டால் எறும்பு வச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நான் வந்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து இப்போ நம்ம எல்லாம் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இது வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வந்து ஃபஸ்ட் நான் பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் காமிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து பிரியாணிக்கு சிக்கன் 65 செய்திருக்கேன். அதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்துட்டு 1 பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு தயிர், ஒரு 1/2 லெமனில் பாதி போட்டால் போதும். நீங்கள் வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. சிக்கன் 65 பொடி, ஆச்சி பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உங்களுக்கு உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. இல்லைனா வந்து கரெக்டாக உங்களுக்கு அதில் நீங்கள் வச்சு கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், உப்பு இருந்தால் ஓகே, இல்லைனா வந்து போட்டுக்குங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணி 1/2 hour வந்து நீங்கள் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடாயை வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த கறி தூக்கி போட்டு பாதி ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. அப்புறம் சிம்முன்னு வச்சு எடுத்து ஒரு மாதிரி நிறம் செவந்து நிறமாக வரும்போது எடுத்து வச்சிங்கன்னா நல்லா கறி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுப்பாக நல்லா மெதுப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிரியாணிக்கான பொருள் எல்லாம் வேணால் நான் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் பெரிய நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. 4 பச்சை மிளகா நான் வச்சுருக்கேன் பிரியாணி உருளை சிக்கனுக்கு. உருளை சிக்கன் பிரியாணி 4 பச்சை மிளகா, 5 தக்காளி, பெரிய தக்காளி 5 பெரிய தக்காளி, தேவையான அளவுக்கு